ஆனா ஏன் பாட்டல காடு கூட்டி எனக்கு சோறு வைக்கானே இப்ப சொல்லி நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா அப்படின்னு கிளி கேட்டான். அப்படிப்பட்ட அந்த நிலையில ஆணவம் அடைந்த கிளி கூட்டுக்குள் நடைபெற்று இருந்தது உலகம் சுதந்திரமாக பரவி தெரியக்கூடிய நிலையில ஆணவமே இல்லாது தன்னுடைய நண்பனாயிட்டு எதை வென்றாலும் சொல்லட்டும் என்ற அந்த காகம் இறைவனே அதற்கு படியளக்கக்கூடிய நிலையை அடைந்தார் என்று சொல்வார். அதுபோல சுந்தரரும் அங்கே வந்து சொல்கிறார், அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர், அவருடைய பெருமையை நான் எப்படி பாட முடியும் என்று அவர் சொல்கிறார். நீ பாடுப்பா, அடியெடுத்து கொடு, தன்னை பாட அடியெடுத்து கொடு என்று கேட்கிறார். பித்தா என ஒரு வார்த்தையை அடியெடுத்து கொடுத்த இறைவன் அடியார் பெருமக்களுடைய பெருமையை சொல்லும்போது ஒரு வரியை அடியெடுத்து கொடுத்தார். தில்லை வாழந்த நந்தம் அடியார்க்கும் அடியே பாடு. அதன் பிறகு இவர் பாட ஆரம்பித்தார். எத்தனை பேரை பாடினார்னா 60 அடியார்களை பாடினார். தில்லை வாழந்த நந்தம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்தை விமனாக்கும் அடியே இல்லையே என்னாத ஏற்பறிக்கும் அடியே இளையாமொழி நன்மாறன் அடியார்க்கும் அடியே எல்லாமா மிக வெல்ல மேற்பொருளுக்கு அடியே இருமொழிக்கு துண்டையோ பிரமண்டர் அடியே அல்லி பெண்ணன் முனையார் அவதீனி அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மா நின்றாமே என்று அந்த பாடலை ஒவ்வொரு 8 வரியா பாடி அந்த 60 பேர் தொகையடியார்களை சொல்லி நிறைவு செய்கிறார். இதுதான் நமக்கு கிடைத்த திருத்தொண்டர் தொகை. இந்த 60 நாயன்மார்களுடைய பேரை அவருடைய பெருமையை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் சுந்தரர் இந்த இடத்திற்கே வரமுடித்தார். அதன் பிறகு அங்கே இருந்து நேரே செல்கிறார். திருவொற்றியூருக்கு போனார். அங்கே இன்னொரு பெண்ணாகிய அந்த அனுதினி சங்கிலி நாச்சியாராக இருக்கிறார். மலர்களை கொடுத்து இறைவனுக்கு பூப்பல்லாக்கில் போய் மலரை கொடுத்துட்டு வருவார். அப்படி பல்லாக்கில் சென்று அவர் பல்லாக்கில் இருந்து இறங்கி திருக்கோயிலுக்குள் செல்கிறார். சுந்தரர் அவரை பார்த்தால் போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி, அந்த தொடர்ச்சியால் அவரை பார்க்கிறவர். பார்த்தவுடனே ஒரு ஈர்ப்பு, அவரை திருமணம் பண்ண நினைக்கிறார். அப்ப அந்த பெண் சொல்றார், ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு திருவாரூர்ல அந்த அம்மா இருக்காங்களே, 2வது நீங்க என்னைய கல்யாணம் பண்ணனா நான் ஓகே சொல்றேன். ஆனா நீங்க திரும்பி திருவாரூருக்கு போக கூடாது, நான் திருவாரூருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்பனா நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படியா, சரி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒப்புக்கொள்கிறா. நேர போனார் இறைவன். இறைவா, திருமணத்தை செய்ய சம்மதிச்சுட்டா, ஆனா சத்தியம் பண்ணிட்டான்னு கேட்கா. நான் உங்க இடத்துல வந்து சத்தியம் பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டேன், எனக்காக நீ ஒன்று செய்வியா? நான் என்னப்பா செய்யணும்னு. அப்பதான் அவர் சொல்ற, நாளைக்கு இந்த முகூர்த்தத்துல நீ இருக்காது, பக்கத்துல உள்ள மகிழ மரத்தடியில போய் உட்காந்துக்கோ. அப்ப இது வெறும் கல்லா இருக்கும், நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? சரி அப்படின்னு இறைவன் சொன்னார். சொன்ன இறைவன் என்ன பண்ணனா, நேர சங்கிலிகிட்ட போய் சுந்தரர் வருவார். கோயிலை வச்சு சத்தியம் பண்ணி தாரேன்னு சொல்லுவார். நீ வேண்டாம், மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுன்னு. அப்படியா, சரி அப்படின்னு அவளும் சொன்னார். காலையில வர சங்கிலியாரும் வந்தார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வந்தாங்க. சத்தியம் பண்ணி கொடுன்னு இவர் சொன்னா, இந்த இல்லற வாழ்க்கைக்கு சத்தியம் பண்ண கோயிலுக்குள்ள ஏன் பண்ணணும், நீங்க நேரம் மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணுங்க. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. மகிழ மரத்தடியில போய் உட்காருன்னு சொன்னது நான் தான். அது இறைவனுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். எப்படி இவனுக்கு தெரிந்தது? இது இறைவனுடைய திருவிளையாடலா இருக்கும்னு நினைச்சேன். வேற வழியே இல்லை. மகிழ மரத்தடியில போய் சத்தியம் பண்ணி கொடுத்தா. கொஞ்ச நாள் கழிஞ்சது. அந்த திருவாரூர்ல வசந்த விழா வந்தது. இங்கேயும் ஆர்வலன் தான் இருக்க, அங்கேயும் ஆர்வலன் இருக்க. இவர் நினைச்சார், அங்கே போய் ஆர்வலனை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறார். அப்படி நினைச்சவர் என்ன பண்ணார்னா, ஒரு அடி எடுத்து வைத்தா அதுக்கு காலடி பேட்டேன்னு அந்த ஒருக்கு பேர். ஒரு அடி கால வச்சோட 2
கண்ணுமே சுந்தரர் அணுக்க தொண்டனாக இருந்தாலும் தான் பண்ணிய சத்தியத்தை மீறிய காரணத்தால் 2 கண் பார்வையை இழந்து நிற்கிறார். கதறி அழுகிறார். திருவொற்றியூர் கடலோசையெல்லாம் கேட்கிறேன், ஆனால் நான் எதையும் காண முடியவில்லையே, இது என்ன சோதனை அப்படின்னு கதறி அழுகிறார். பாடலை பாடுகிறார். இறைவன் அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு ஊண்டுகோலை கொடுத்தார். அந்த ஊண்டுகோலை எடுத்துக்கொண்டு அவர் அங்கே நடந்து சென்றார். அப்படி நடந்து சென்று காஞ்சி மாநகரம் வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய தேவியிடம் முறையிடுகிறார். பதிகங்களை பாடுகிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள தேவியினுடைய கருணையால் இடது கண் பெறப்படுகிறார். அடுத்ததாக செல்கிறார். இறைவனை வழிபாடு செய்து வழக்கனையும் பெற்றார். இந்த 2 பாடல்களை யார் ஒருவர் கண்ணோயாக இருக்கிறதோ, கண்ணு பார்வை கம்மியா இருந்ததுன்னா இந்த சுந்தரர் பாடிய கண்ணோய் நீக்குவதற்கான இந்த பதிகத்தை நாமும் பாடினால் நம்முடைய கண் வலி கண் நோய் அதெல்லாம் நீங்க பெறுவோம். சிலருக்கு தண்ணியா வந்துட்டு இருக்கோம், பார்வை மங்கனமா இருக்கும், கண்ணு வலி தாங்க முடியாது, சுந்தரன் காரணமாக அவசரப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களா எந்த கண்ணு அந்த 2 பதிகங்களையும் பாடினா 2 கண்ணும் நம்ம நல்லபடியா பாடலாம். ஒரு பதிகம் ஆலந்தான் வந்து அமுது செய்தானே என்று சொல்லக்கூடிய அற்புதமான பதிகம். இன்னொன்று மீளா அடிமை உனக்கே ஆனார் என்று சொல்லக்கூடிய பதிகம். இப்படி 2 பதிகங்களை கொடுக்கிறார். இந்த 2 பதிகங்களை நாமும் பாடினால் அந்த எல்லாம் அந்த பரம்பொருளாகிய தியாகராஜனுடைய அருளை நாம் பெறலாம் என்று சுந்தரருடைய திருப்பாட்டு நமக்கு அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார். அதன் பிறகு பறவையாருடைய வீட்டுக்கு வருகிறார். பறவை அவனை ஏற்கல. அவர் சொன்னா நீங்க தான் வேற கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடாது போ அப்படின்னு விரட்டி விடுகிறார். இவர் நேரம் போனார். இறைவனை வணங்கி நின்றார். இறைவன் சொன்னார், கவலைப்படாத, நான் போய் உனக்காக புது போறேன் அப்படின்னு இறைவனே போனார். அந்த போய் முடிச்சோட சுந்தரர் கேட்டார், உனைய பறவை வரட்டும்னு சொல்லிட்டாள். இல்லப்பா வரக்கூடாதுன்னு சொல்லுதான். நீ போயும் அவ வரக்கூடாதுன்னு சொன்னாளா? அப்ப அவர் இறைவன் சொன்னார், நான் அந்தனராக சென்றேன், அவ வேண்டாம் நான் சம்மதிக்க மாட்டேன்னா இப்ப நானா போகிறேன்னு சிவபெருமானாவே போனார். பறவை வாச்சியார் வீட்டு கதவை தட்டினார். பறவை திறந்து பார்க்க அங்க எம்பெருமான் சிவபெருமான் நின்றுட்டு இருக்காரு. சிவபெருமானே நீயே என் வீடு தேடி வந்தியா? எதற்காக வந்த அப்படின்னு கேட்கிறா. அறியாமல் தவறு பண்ணிட்டாமா, அவனை ஏற்றுக்கோ, சுந்தரனுக்காக தூது வந்தேன். அருளாளர்கள் எழுதும்போது எழுதினார், இறைவனுடைய திருமணியை அந்த பறவை நாச்சியாரனுடைய வீட்டுப்படி அவருடைய திருமணியை பார்த்தது. அவருடைய மேற்படி அவருடைய திருமுடியை பார்த்தது. நான் பரம் என்று இருந்த பிரம்மாவோ விஷ்ணுவோ அவருடைய அடிமுடியை காணலையே. அப்படிப்பட்ட அந்த திருமுடியையும் பறவை நாச்சியார் இல்லம் பார்த்தது என்று அருளாளர்கள் எழுதினார். நான் பரம் என்று நின்றவர்கள் மத்தியிலே இறைவன் ஜோதி வடிவமாக நின்றார். அவர் சொல்கிறார், யார் ஒருவர் என்னுடைய திருமுடியை பார்க்கிறீர்களோ அவர் உயர்ந்தவர், யார் ஒருவர் என்னுடைய திருமணியை பார்க்கிறீர்களோ அவர் உயர்ந்தவர். இவர் அன்னபுறவியாக மேல போனார். அந்த நேரத்துல ஒரு காலமும் வந்துட்டே இருந்தது. எனக்காக நீ பொய் சாட்சி சொல்லுவியா? நான் அந்த திருமுடியை பார்த்து விட்டேன்னு பிரம்மா பேசுறார். அதுவும் சரி. அங்க வந்து இவர் பார்த்தாலும் பொய் சாட்சி சொன்னதால் சிவபெருமான் சபிக்கிறார். எந்த